கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் விசுவாசிக்கிறேன். இந்நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கும் ஒரு வேத தியானம் வாசிக்கும் பொழுது எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், அது 3ஆம் வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அங்கே வாசிக்கும் பொழுது வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்புகள், அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாதமென பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழகாக நமக்கு வாக்கு கொடுக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, நீ அறியாததும் உனக்கு எக்காதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவரின் நாட்களில் நமக்கு அழகான ஒரு வார்த்தை, அழகான ஒரு வாக்கு தத்தத்தை ஆவியானவரின் நாட்களில் நமக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான பிள்ளைகளே, என்னை நோக்கி கூப்பிடு. ஸ்தோத்திரம். நீ அறியாததும் உனக்கு எக்காதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், நிச்சயமாய் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்கு போதுமானவராய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்ம கூப்பிடும் பொழுது நம்ம கூப்பிடுதலை அவர் கேட்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். ஒருவன் என்னை நோக்கி கூப்பிட்டால் நான் அவனை விடுவிப்பேன் என்று சொல்லி ஆவியானவர் சொல்லுகிறார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி கூப்பிட்ட ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இயேசு அற்புதங்களை செய்வதை ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் அதை அறிந்து கொண்டிருக்கிறாங்க. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளை, அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். அவரை நோக்கி உங்கள் வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை அப்பாவுக்கு தெரியப்படுத்தி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவர் நன்மைகளை செய்து உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அநேக சாட்சிகள் நம்ம கேட்கலாம், அநேக சாட்சிகள் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு இந்த நாட்களில் என் கூப்பிடுதல் கேட்கப்படவில்லையே, என் ஜெபம் கேட்கப்படவில்லையே, என் வேண்டுதல் கேட்கப்படவில்லையே என்று சொல்லி நீங்கள் புலம்பி அழுது கொண்டிருக்கலாம். அதான் வேதம் சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து. அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக இயேசு அவர் அற்புதங்களை செய்கிறதையுமாய் வெளிப்படுவார். அவர் சொல்கிறார், நீ அறியாததும் உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். எனக்கு பிரியமான சகோதரர்களே, எனக்கு பிரியமான சகோதரியே, எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளையே, நீ கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு பாருங்கள், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி பாருங்கள். அவர் சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எக்காதமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி இந்த நாட்களில் அவர் பெரிய காரியங்களை செய்வதற்காக நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அவர் பெரிய காரியங்களை செய்து நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அவர் நம்மத்தில் இறங்கி வந்திருக்கிறார். எந்த விஷயத்துக்காக நம்ம அழுது புலம்பி ஜெபிக்கிறோம், எந்த விஷயத்துக்காக நம்ம ஜெபித்து கொண்டிருக்கிறோம், அந்த காரியங்களை நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மனுஷனுக்கு தெரியப்படுத்துறதல்ல, நாம் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். மனுஷனுக்கு தெரியப்படுத்தினால் அந்த காரியங்கள் வாய்க்காம போகும். ஆனால் தெய்வத்துக்கு தெரியப்படுத்தி பாருங்க, உங்கள் காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவா. அதான் வேதம் சொல்கிறது, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி ஆவியானவர் நமக்கு தெளிவாக வேதத்தின் ஊராய் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்நாட்களில் அநேக
வேலைகளுக்காக நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். அநேக நாட்களாய் நீங்கள் காத்து ஜெபித்து கொண்டிருக்கலாம். அநேக விஷயங்களுக்காக போராடி கொண்டிருக்கலாம். அநேக காரியத்திற்காக நீங்கள் முறையிட்டு கொண்டிருக்கலாம். அநேக காரியத்திற்காக நீங்கள் வேண்டுதல் விண்ணப்பங்கள் பொருத்தனைகள் செய்து கொண்டிருக்கலாம். ஆமேன். ஆவியானவர் இன்றைக்கு சொல்லுகிறார், நீ அறியாததும் உனக்கு எக்காலமான பெரிய காரியங்களை உனக்கு நான் அறிவிப்பேன் என்று சொல்லி. எந்த விஷயத்துக்காக கலங்கி கொண்டிருக்கிறீங்க? எந்த விஷயத்துக்காக புலம்பிக் கொண்டிருக்கிறீங்க? வெளிநாடு போக முடியவில்லையே, வெளிநாடு வேலைக்காக காத்திருக்கீங்களா? நிச்சயமா கர்த்தர் அற்புதங்களை செய்வார். வீடு வைக்க முடியவில்லையா? ஸ்தோத்திரம். திருமணம் நடக்கவில்லையா? குழந்தை பாக்கியம் இல்லையா? நிச்சயமா ஆண்டவருக்கு சொல்லி ஜெபிங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். உங்கள் கவலைகளை அவர் மாற்றுவார். உங்கள் பாரங்களை அவர் அறிவார். பாருங்க, நிச்சயமாக நீங்கள் எதிர்பார்க்கிற காரியத்தில் அவர் மேன்மையாக பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அவர் சொல்லுகிறார், எதிர்பார்த்து காத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிற விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்காக அவர் அற்புதங்களை செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். இந்த காரியத்தில் நடக்கும் என்று சொல்லி நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் அந்த காரியத்துக்காக அதை விட பெரிய காரியங்களை செய்வதற்கு, அதை விட பெரிய காரியங்களை நடப்பிப்பதற்கு அவர் போதுமான தெய்வமாய் நம்மத்திலேயே காணப்படுகிறார். எனக்கு அன்பான பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். எந்த காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்களோ அந்த காரியத்தில் ஒரு முடிவு நிச்சயமாய் வரும். எந்த காரியத்திற்காக நீங்கள் ஸ்தோத்திரம் ஒவ்வொரு நாளும் வேண்டுதல் பண்ணீர்களோ அந்த காரியத்திற்கு ஒரு ஜெயம் நிச்சயமாய் நடக்கும். நாட்களில் அவர் நிச்சயமாய் உங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நிச்சயமாய் அவர் ஸ்தோத்திரம் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்து முடிப்பார். எந்த ஸ்தோத்திரம் படித்து கொண்டிருக்கிறேன், படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கலாம், நீ தேர்வுக்காக காத்திருக்கலாம், ஸ்தோத்திரம் இன்னும் கவர்மெண்ட் எக்ஸாமுக்காக காத்திருக்கலாம், கவர்மெண்ட் வேலைக்காக காத்திருக்கலாம். ஐயோ, இந்த ஒரு வேலை கிடைத்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். பாருங்க, ஆனால் அந்த வேலையை காட்டிலும் பெரிய காரியங்களை இயேசு தருவா. நீங்கள் ஒரு சின்ன வேலைக்கே தான் எதிர்பார்ப்பீங்க, ஒரு சின்ன காரியத்துக்காக ஜெபித்து கொண்டிருப்பீங்க. ஆனால் நீங்கள் அறியாததும் நீங்கள் கேட்காததுமான பெரிய காரியங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க போதுமானவராய் காணப்படுவார். நிச்சயமாக நீங்கள் அறியாததும் உங்களை கேட்காதமான பெரிய காரியங்கள், உயரமான பெரிய காரியங்கள், பெரிய படிப்புகள், பெரிய வேலை வாய்ப்புகள், பெரிய அற்புதங்களை கர்த்தர் நாட்களை செய்வார். பாருங்க, நீங்கள் விசுவாசித்து நம்பி ஜெபித்து பாருங்க, உங்கள் காரியங்களை எல்லாம் அவர் வாய்க்க பண்ணுவார் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நீங்கள் அழுது புலம்புகிறது தெய்வத்துக்கு தெரியும். நீங்கள் கண்ணீர் வரைத்த கண்ணீர் இயேசுவுக்கு தெரியும். உங்கள் கண்ணீர் யாருக்கும் தெரியாது, இயேசுவுக்கு தெரியும். நீங்கள் வரைத்த கண்ணீர் ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, உங்கள் புருஷனுக்கு தெரியாது, உங்கள் மனைவிக்கு தெரியாது, உங்கள் சொந்த பந்தத்துக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. உங்கள் கண்ணீரை அவர் பார்த்து கொண்டே இருக்கிறார். பாருங்க, உங்கள் கண்ணீரை அவர் அறிந்து கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீரை துடைத்து உங்களுக்கு பதில் தருவதற்காக தான் இயேசு இந்த நாட்களில் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். எந்த காரியத்திற்காக அழுது கொண்டிருக்கீங்க? எந்த விஷயத்துக்காக ஜெபித்து கொண்டிருக்கீங்க? ஐயோ, கவர்மெண்ட் வேலைக்காகவா? எதிர்காலத்துக்காகவா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவர் பெரிய காரியங்களை செய்வ போதுமான தெய்வம். பாருங்க, அதான் வேதம் சொல்கிறது. எரேமியா 33:3 என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எக்காதுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொல்லி இதுவரை கேள்விப்படாத அநேக அற்புதங்களை இதுவரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்க அந்த விஷயங்களை விட பெரிய காரியங்களை நீங்கள் கேள்விப்பட்டதும் கேள்விப்படாத காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் நல்ல காரியங்களை கத்த செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் நமக்கு வேண்டாம். எனக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் ஜெபித்து பாருங்கள். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். இந்த வார்த்தையை பிடித்து வைத்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இயேசு அற்புதங்களை செய்வதை நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க. நிச்சயமாக இந்த ஸ்தோத்திரம் இந்த நாள் உங்கள் ஆசீர்வாதமாய் அமையும். நிச்சயமாக கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை தருவார். நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கொண்ட விஷயத்தில் கர்த்தர் நிச்சயமாய் ஒரு அற்புதங்களை செய்வார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு வரவே வேண்டாம். நிச்சயமாக பிரியமான தெய்வ பிள்ளைகளே, இந்த
நாளில் கர்த்தர் பெரிய மாற்றத்தை நிச்சயமாய் தருவார் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த வார்த்தை நீங்கள் விசுவாசிப்பீர்களா? இந்த வார்த்தை விசுவாசித்து நீங்கள் ஜெபிப்பீர்களா? நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் இந்த தேசத்தில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்ட விஷயத்தை விட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். நீங்கள் எதிர்பார்த்து ஜெபித்து கொண்ட காரியத்தை விட பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எந்த கதவு அடைக்கப்பட்டதோ அந்த கதவுகளை கர்த்தர் திறந்து தருவார். எந்த வாசல் அடைக்கப்பட்டதோ அந்த வாசல் கர்த்தர் திறந்து தருவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.